பிரியங்காவுக்கும் மணிமேகலைக்கும் குக் வித் கோமாளி செட்டில் பெரிய சண்டையாகி மணிமேகலையோட இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும்போது இவங்க ஆங்கர் பிரியங்கா தேஷ்பாண்டேவை தான் சொல்லியிருக்காங்கன்னு தோணுது. பிரியங்கா அண்ட் மணிமேகலை இவங்க ரெண்டு பேருமே சண்டை போட்டனால அவர்களுக்கும் மணிமேகலைக்கும் என்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு சில விஷயம் என்னது ஒரே கர்மம் முடிச்ச கழுதைகளா கட்டி தொலையுது. முடியவே முடியல. இங்கே என்ன தான் நடக்குது? ஒரு யூடியூப் பார்க்க போனால் பிரியங்கா மணிமேகலைக்கு செய்த துரோகம் அப்படின்னு போடுறான். சரி, இன்னொன்று தள்ளி போனால் மணிமேகலை பிரியங்கா இன்னும் நடந்தது என்ன அப்படின்னு என்னென்னமெல்லாம் பேசுகிறாங்க. இவங்க தொலை தாங்களும் நியூஸ் சேனலில் போனால் நியூஸ் சேனல்லையும் கோமாளி நிகழ்ச்சியிலிருந்து விலகுவதாக மணிமேகலை அறிவித்துள்ளார். குக் வித் கோமாளி நிகழ்ச்சியிலிருந்து வெளியேறி உள்ள பிரபல தொகுப்பாளர் மணிமேகலை தனக்கு சுயமரியாதை தான் முக்கியம் என கூறி குக் வித் கோமாளியில் இருந்து வெளியேறியுள்ளார் மணிமேகலை. இந்த மாதிரிலாம் போட்டுனுக்கிறாங்க. என்னதான் ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது டப்புன்னு சில பல ரூமர்ஸ்லாம் பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. என்னதான் நடக்குதுங்க டீட்டெயில் அதை பற்றி நம்ம பார்க்கலாம். அதுக்கும் நம்ம சேனலுக்குள்ள போகலாம். நல்லா தான் போயிட்டு இருந்தது இந்த குக் வித் கோமாளி சீசன் 5. அதில் வந்து என்னென்னா நம்ம மணிமேகலுக்கும் பிரியங்காங்களுக்கும் ஒரு வார் நடந்துட்டு இருந்தது. ஒரு கோல்டு வார் மாதிரி நடந்துட்டு இருந்தது. அது நல்லா டீப்பாக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி சொல்கிறேன், பிரச்சனை அவர்கள் மணிமேகலை வந்து ஆங்கரிங் பண்ணிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டாக மணிமேகலை தான் கூப்பிடுவாங்க. ஆனால் பிரியங்காவை கூப்பிடும்போது மட்டும் நம்ம ரக்ஷன் அவர்கள் தான் லெட்ஸ் வெல்கம் டு பிரியங்கா அக்கா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஆனால் ஒரு வாட்டி கூட மணிமேகலை வந்து கூப்பிட மாட்டாங்க. அக்ஷய் கமல் ஒரு பெரிய கைத்தோட லெட்ஸ் வெல்கம் இர்ஃபான். அடுத்ததான் லெட்ஸ் வெல்கம் சுஜிதானி. அடுத்து நம்ம கூட போற குக் லெட்ஸ் வெல்கம் பிரியங்கா அக்கா. அப்படியே லைட்டாகவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ட்ரிகர் பண்ணிட்டு இருப்பாங்க. பிரியங்கா வந்து மணிமேகலை வந்து எப்பவுமே ஒரு மாதிரி ட்ரிகர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது வீடியோ பார்க்குறவங்களுக்கு சீசனாக பார்க்குறவங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம பசங்கெல்லாம் ஓகே தான். இந்த ஆங்கர் ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க. சரியான டாக்ஸிக் இவங்க ரெண்டு பேரும். நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நீங்க எப்போ வந்து ஆங்கர் ஆனீங்க? அதுதான் மேடம் ஒரு பிரச்சனை. மத்த எல்லாம் ஓகே. கேள்வி அவங்க நீ எப்ப ஆங்கறானீங்க? நீ எப்படி ஆங்கறானீங்க? பேர் வச்சவங்களுக்கு தெரியுது எல்லாம். இப்படி ஒரு இன்ட்ரோடக்ஷன்லாம் நான் விஜய் டிவில பாத்துர்க்கேன். ஆனா இப்போ எப்படி நடந்துச்சுன்னா இவங்க எல்லாம் வந்திருக்காங்க குக் அப்படின்னு எங்களை காட்டிட்டு ஷோவோட சூப்பர் ஸ்டார்ஸ் நாங்க ஆங்கர்ஸ் இவங்க அடிச்சிட்டு ஷோவோட சூப்பர் ஸ்டார்ஸ் ஆங்கர்ஸ் வந்தாச்சு. இன்னைக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. திடீர்னு வந்து நம்ம ரச்சன் அவர்கள் வந்து சில தவிர்க்க முடியாத காரியத்தினால நம்ம மணிமேகலை வந்து நம்ம இந்த குக் வித் கோமாளி வந்து இதுக்கு மேல கலந்துக்க முடியாது அப்படின்னு சொன்னும்போது தவிர்க்க முடியாத காரணத்தினால மணிமேகலை இன்னைக்கு இந்த ஷோல இதுக்கப்புறம் நம்ம கூட கண்டினியூ பண்ண மாட்டாங்க. அப்பவே தெரியும் ஏதோ ஒரு பெரிய பஞ்சாயத்து ஆயிருக்கு. அப்புறம் வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் தான் மணிமேகலை வந்து அவங்க யூடியூப்லேருந்து ஒரு வீடியோ போட்டாங்க. அதாவது என்னென்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் சுயமரியாதை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மரியாதை மட்டும் இல்லைன்னா அங்கே இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. நான் வெளியே போய் கூட பொழைச்சிப்பேன், எனக்கு அந்த தைரியம் இருக்குது. அது மட்டும் இல்லை, இங்கே குக் வித் கோமாளியில் கண்டஸ்டண்டாக வந்தவங்க அவங்க ஆங்கரிங் வேலையும் சேர்த்து பண்ணுறாங்க. அவங்க வேலை கண்டஸ்டண்டாக வந்திருக்கிறாங்க, அந்த வேலையை பார்க்கணும். அது விட்டுப்பட்டு என்னோட ஆங்கரிங் வேலையை சேர்த்து பண்ணுறாங்க. விஜய் டிவியோட சீனியர் ஆங்கர் நீங்க சொல்லுங்க சார், ஜட்ஜஸ் வெல்கம் பண்ணும்போது எப்படியான வார்த்தைகள்லாம் நீங்க யூஸ் பண்ணுவீங்க? Ladies and gentlemen, Cook with Komali season 5 ஓட godfather of cooking, let's hear it for Damu அவர்கள். ஏய் இந்த மானகட்ட பொழப்பு அது சொல்லக்கூடாதுங்க. எதுக்கு மானகட்ட பொழப்பு அப்படின்னு மணிமேகலை சொல்லும் போது யார் வருத்தப்பட்டாங்களோ இல்லையோ நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஏன்னா குக் வித் கோமாளியை நான் வந்து ஃபர்ஸ்ட் சீசன்ல பார்த்துன்னு வந்துக்கிறேன். குக் வித் கோமாளி ஃபர்ஸ்ட் சீசன் 1 சீசன் 2 சீசன் 3 சீசன் 4 வரைக்கும் மணிமேகலை வந்து ஆங்கராக இல்லை கோமாளியாக தான் இருந்தாங்க. அவங்க ஒவ்வொரு வாட்டியும் வந்து நான் ஆங்கர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் எல்லாரும் கலாய்ப்பாங்க. அது ஒரு வீடியோ கூட பார்த்தேன், நீங்களே பாருங்களேன். அம்மா தோண்டு இந்த 2 அடி இதுக்கு ஏன்டா நிக்க விட மாட்டீங்க நிம்மதியா? இவ்வளோ கஷ்டப்பட்டு சீசன் 5ல் ரக்ஷன் கூட சேர்ந்துட்டு ஆங்கரிங் பண்ணும்போது நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனால் அந்த சந்தோஷம் இவ்வளோ சீக்கிரம் முடியும் நான் எதிர்பார்க்கல. இப்போ தான் ஆங்கரிங்னு உள்ளே வராங்க, அதுக்குள்ளேயே பேக்கப் பண்ணி அவங்க வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. இதுக்கெல்லாம் யாரு காரணம் தெரியுமா? பலமுறை என்னோட ப்ரொடக்ஷன் ஹவுஸில் வந்து நான் கம்ப்ளைண்ட் பண்ணி கூட பார்த்துட்டேன். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் தான் ஆங்கரிங், ஆனால் அவங்க என்னோட வேலையை சேர்த்து செய்கிறாங்க. நான் கம்ப்ளைண்ட் பண்ணும் போதெல்லாம் இல்லை அவங்க உங்களோட சீனியரு, நீங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படின்னு வந்து மணிமேகலை கிட்ட சொல்லியிருக்கிறாங்க அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸில் இருந்து. அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி தான் நான் வந்து இந்த ஆங்கரிங் தொழில் பண்ணேன். அப்படிப்பட்ட தொழில் எனக்கு வேண்டாம், எனக்கு தன்மானதும் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லி அந்த குக் வித் கோமாளிலேருந்தே வெளியே வந்துட்டாங்க நம்ம மணிமேகலை அவர்கள். ஆனால் தன்மானத்துக்கு ஒரு தகராறுனா தலையே போனாலும்
மணிமேகலை அவங்க யூடியூப்ல இந்த வீடியோ விட்ட உடனே தபான்னு நிறைய பேர் நான் மணிமேகலைக்கு சப்போர்ட் பண்ணுறேன், நான் மணிமேகலைக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு நிறைய செலிபிரிட்டி வந்து முன்னாடி வந்தாங்க. என்னடா இது இத்தனை பேர் வந்து நிற்கிறாங்க, இவ்வளோ பேர் மணிமேகலை சப்போர்ட் பண்ணுறாங்க, அப்போது இவ்வளோ பேரும் பாதிப்புக்கு உள்ளாக்குறது யாரு அப்படின்னு பார்க்கும் போது தான் தெரிஞ்சுது. இப்போ விஜய் டிவியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க மணிமேகலைக்கு சப்போர்ட்டாக என்னென்ன போட்டிருக்காங்கன்னு பார்க்க தேவையில்ல, பார்க்கலாம் வாங்க. கம்ப்யூட்டர் ஜி ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது யாருன்னா அனிதா, சம்பத், ஃபரீனா, நட்சத்ரா, வேற யாரா ஜாக்லின், சங்கீதா, பவித்ரா. எக்ஸ்பேஜில் ஒரு லிஸ்ட்டே போயிட்டுருக்கு. இவ்வளோ பேரா? இன்னும் 2 பேர் இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். பர்சனலாக எனக்கு இந்த ஒரு விஷயத்த சொல்லி அவனு மைண்டில் இருந்துகிட்டு இருந்தது. அது என்னென்னா, இப்போது குக் வித் கோமாளி 1, 2, 3 அப்போலாம் வந்து வேறு டெக்னீஷியன், வேறு ப்ரொடக்ஷன் ஹவுஸ், அவங்களாம் வேறு. இப்போ அவங்களோட நம்ம வந்து டாப்பாக தெரியணும்னு சொல்லிட்டு இப்போ வந்து புது டெக்னீஷியன், புது ப்ரொடக்ஷன் ஹவுஸ். அவங்க வந்து எப்படின்னா, எப்படி சொல்கிறதுனா, அந்த டைமில் வந்து புகழ்லாம் வந்து நம்ம ஷெஃப் பட் அவர்கள் அடிக்கும் போது அவரே சொல்லுவார், பட்டுன்னு அடிச்சுன்னு சொல்லுவார், பாருங்கள் இது வலிக்கவே வலிக்காது, இவன் சும்மா அடித்தாவே இவ்வளோ ஓவர் ரியாக்ஷன் பண்ணுறான். என்னைக்குமே பாருங்க இதுல அடிச்ச உடனே அவன் அடிச்சானா ஒரு அடி அடிச்சிட்டு அங்க போயிட்டு ஐயோ உண்மையா இருந்துட்டனே 5 நிமிஷம் நிக்கறடா 5 நிமிஷம் இங்க நிக்கறடா கட் பண்ணாம போடுடா. அப்பதான் நம்மளுக்கே வந்து தோணும், ஓ இது வந்து நடிப்பு போலகுது அப்படின்னு நம்மளுக்கு தோணும். ஆனா இங்க எப்படின்னா, அப்படி சொல்றது ஒரு சின்ன சீனை போடா ஏவசேனா, அதாவது அதை இழுத்து சொல்லும்போது நம்மளுக்கே தெரியாது ஒரு கெட்ட வார்த்தை. என் கத்தியை கூடடி தேவசேனா. ஓ அதுக்கு இதுவா அன்னைக்கு புரியல, இப்ப புரியுது. ஒரு பெரியவங்க மட்டும் பார்க்கறதுல சின்ன பசங்களும் வந்து குக் வித் கோமாளி பார்ப்பாங்க. அவங்க முன்னாடி பெரிய இந்த மாதிரிலாம் பேசுறது தப்புன்னு எனக்கு அப்போதான் தோணி இருந்தது. இப்போ இந்த மாதிரி நிலைமையில சொல்லுவோம் நான் எதிர்பார்க்கல. இது மட்டும் இல்லாமல் ஃபேக்காக 2 விஷயம் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு. அதாவது என்னன்னா, இப்போ வந்து ஷெஃப் தாமு அவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டாங்க. என்ன நானும் போய் உள்ளே போய் பார்த்தேன். அதாவது என்னன்னா, மணிமேகலை இனிமே வந்து நீங்கள் வந்து இந்த குக் வித் கோமாளில் வந்து நீங்கள் ஆங்கர் கிடையாது, பிரியங்காக்கு தான் ஆங்கர் அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் வந்து வேண்டாம் அப்படிலாம் ஒரு மாதிரி போயிட்டு இருந்தது. பார்த்தீங்களா, தாமு வந்து அப்போவே வந்து தாமு சார் வந்து அப்போவே வந்து பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க, மணிமேகலை வந்து இந்த மாதிரி டாமினேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படி போட்டுட்டு இருந்தாங்க. நீக்கப்பட்டு பிரியங்காவை ஆங்கரை போட்டு மேலோட்டமாக பார்க்கும்போது அப்படி தான் தெரிஞ்சுது. அப்புறம் தான் உள்ளே போய் நான் செக் பண்ணி பார்த்தா, அதாவது என்னென்னா, இப்போ வந்து பிரியங்கா வந்து தோசை சுட்டு இருப்பாங்க, தோசையை எடுத்துகிட்டு போய் மணிமேகலை வந்து வேறு கண்டஸ்டன்ட் கிட்ட வச்சுருவாங்க. அதை பார்த்துட்டு நம்ம புகழ் வந்து ஸ்ட்ரெயிட் அப் தாமு ஜட்ஜஸ், அவங்க தான் ஜட்ஜஸ், தாமு அவர்கிட்ட போய் சொல்லுவாங்க, பெண்மணி கூட சேர்ந்து இன்னொரு ஆளு திருடி இருக்காங்க, அவங்க ஹஸ்பண்ட் பேரு உசேன்ப்பா. இதை பார்த்துட்டு நீ இந்த மாதிரி தப்பு பண்ணிருக்கியா, இனிமே இந்த மாதிரி பண்ணாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபன்னா, நீ வந்து இனிமே வந்து ஆங்கர் கிடையாது, இது இனிமே வந்து பிரியங்கா தான் ஆங்கர் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு ஃபன்னா சொன்னாங்க. அதை கிளிப்பை கட் பண்ணி இப்போ போட்டு வைரல் ஆக்கி நிற்கிறாங்க. அதாவது அப்பவே வந்து தாமு அவர்கள் வந்து பிரியங்காக்கு தான் சப்போர்ட், மணிமேகலைக்கு சப்போர்ட்டே கிடையாது. மணி இதுக்காக வந்து ஒரு செக்மெண்ட்ல இருந்து உன்னை வந்து ஒதுக்கி வைக்கலாம்னு இருக்கோம். மணிமேகலை ஆங்கர் திருடினதால ஆங்கர்ல இருந்து நீக்கப்பட்டு பிரியங்காவை ஆங்கரை போட்டு. ஏன்டா அப்படி பார்த்தா ஒரு எபிசோட்ல வந்து பிரியங்கா வந்து தம்பிடான்னு இஃப்ரானுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்து செஃப் கிட்டே வந்து சண்டை போட்டுட்டு இருக்கோம். அப்போ நம்ம செஃப் தாமு அவர்கள் வந்து, பிரியங்கா இது வந்து ஸ்டார் மியூசிக் கிடையாது, நீங்கள் வந்து இங்கே வந்து சண்டை போடுறதுக்கு, இது வந்து குக் வித் கோமாளி, இங்கே நான் வச்சது தான் சட்டம் அப்படின்னு வந்து சொல்லுவாரு. அதை ஏன் யாரும் பேசல? இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம்னா, ஒரு ஆடியோ பயங்கரமா வைரலா போயிட்டு இருந்தது. என்னன்னு போய் பார்த்தா, பிரியங்காக்கும் மணிமேகலை வந்து போன்ல வந்து சண்டை போட்டிருக்கிறாங்க, அந்த ஆடியோ தான் இதுன்னு அப்படின்னு காட்டினாங்க. நான் கூட போய் கேட்ட அப்புறம் வந்து, இல்லையே இந்த பிரியங்கா ஆடியோ மட்டும் தனியாக நான் எங்கேயோ கேட்டிருக்கனேன்னு எனக்கு அப்போவே டவுட் பட்டுச்சு. என்னடா செக் பண்ண போய் பார்த்தா, பிக் பாஸ்ல வந்து தாமரை கூட பிரியங்கா சண்டை போட்டுருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த தாமரை கூட சண்டை போட்டுருந்தாங்க. தாமரை வாய்ஸ் மட்டும் தள்ளி வச்சுட்டு பிரியங்கா வாய்ஸ் தனியாக எடுத்து மணிமேகலை வந்து ஏதோ ஒரு அவங்க யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. அந்த யூடியூப் சேனல் வந்து ஒரு இடத்துக்கு போயிருக்கிறாங்க, அங்கே மணிமேகலையே ஃப்ராங்க் பண்ணிக்கிறாங்க. அப்போ வந்து மணிமேகலை வந்து கோமா பேசிக்கிறாங்க. அந்த ஆடியோ தனியாக பிரித்து ரெண்டுத்தையும் மேட்ச் அப் பண்ணி அது ஒரு ஆடியோவை கன்வெர்ட் பண்ணி, ஆஹா பிரியங்காவுக்கும் மணிமேகலைக்கும் சண்டை, அவர்கள் ஃபோனில் வந்து வாக்குவாதம் அப்படின்னு போட்டு ஒரு டீம் வந்து இணையத்தில் போட்டுட்டு இருக்கு. நீங்க சொல்றதுக்கு வா பார்க்கலாம் வா. இதெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னு கத்துக்கோங்க முதல்ல, சரியா? உட்கார்ந்து நீங்க வந்து காமிக்கிறீங்க அவ்வளவுதானே. பெரிய இது மாதிரி ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. அவன் அறிவாளி தானே, ஏன் பெருவா பேசுறீங்க? உனக்கு என்ன பிரச்சனை? ஒரு நாள் இவளோட விஷயத்துல எதுக்குமே நான் வந்து போட்டி போட ரொம்ப டவரா பேசுறதுனால வச்சுக்காதீங்க, புரியுதா? நீ
சொல்றதுக்கு வா பார்க்கலாம் வா. உனக்கு என்ன பிரச்சனை? ஒரு நாள் இவளோட விஷயத்துல எதுக்குமே நான் வந்து போட்டி போட வரல. ஆமா உன்னை அனுப்பணும் வெளியே போ கிளம்பு. ஒரு நாள் ஒரு பேச்சு பேசாத வா. யாரா நீங்களா? டே எங்கிருந்துடா வரீங்க? ஏய் நீங்களா எங்கேந்திரா வரீங்க? வெள்ளையும் சொல்லியமா தொப்பையை தள்ளிக்கிட்டு ஒரு சின்ன பிரச்சனை போதும், அதை வச்சு ஏதாச்சும் அடுத்தது என்ன? ஓகே தேங்க்ஸ். முக்கியமான விஷயத்தை மறந்துட்டேன். அது என்னென்னா, இப்போ வந்து விஜே பாவனா அவங்கள எல்லாருக்கும் தெரியும். அதாவது என்னென்னா, நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து ஆங்கரிங் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு கோ ஆங்கராக இருந்து சூப்பர் சிங்கர்லாம் வந்து 2 பேர் சேர்ந்து ஆங்கரிங் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு போஸ்ட்டில் வந்து போட்டிருக்கு. விஜே பாவனா கூட ஒரு பழைய இன்டர்வியூவில் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. என்னென்னா, விஜே பாவனா அவர்கள் நல்லதாக ஆங்கரிங் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து அந்த டைமில் இருக்கும்போது ஒரு புது ஆங்கரை வந்து டிவி சேனலுக்குள்ளே வந்தாங்க. அப்போத்துலேருந்து எனக்கு வாய்ப்புகளே குறைய ஆரம்பிச்சது. அவங்களால தான் என்னோட வாய்ப்பே போயிடுச்சு. நான் அவங்க பேரை நான் சொல்ல விரும்பலைன்னு விஜே பாவனா அவர்கள் வந்து ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருக்குறாங்கன்னு போட்டிருந்தது, அந்த பிளாக்ல போட்டுட்டு இருந்தது. இதை பார்த்துட்டு நிறைய யூடியூபர்ஸ் நிறைய பேர் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஆங்கர் வேற யாரும் இல்லை, நம்ம பிரியங்காவை தான் இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. விஜே பாவனாவே ரீசெண்டாக அந்த போஸ்ட் டேக் பண்ணி அவங்க விளக்க கொடுத்துருக்காங்க. இது முழுக்க ஒரு குப்பை செய்தி. அதாவது என்னன்னா, நான் வந்து ஆங்கர் வெளியே போயிட்டேன்னு சொல்கிறாங்க. நான் வந்து ஸ்டார் போஸ்ட் சேனலில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் என் ஹஸ்பண்ட் வந்து பொம்பையில் வேலை பார்க்கறதுனால நான் அவருக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக நான் பொம்பையிலே செட்டில் ஆகிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ கூட ஆங்கரிங் தான் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் ஸ்டார் போஸ்ட் சேனல் ஆங்கரிங் தான் பண்ணிட்டு இருக்கேன்னு பாவனா அவர்கள் வந்து யார் இந்த கருத்தை எடுத்து வச்சாங்களோ அவங்களுக்கு விளக்கத்தை கொடுத்துட்டாங்க. நண்பா, இப்போ 2 பேர் வந்து பிரச்சனை வந்தாங்கன்னா அது 2 பேர் நிற்க வச்சுட்டு பொதுவாக தான் பேசணும்னு நான் எப்பவுமே நினைப்பேன். நான் வந்து இந்த இஷ்யூ வந்துட்டு இருக்கும்போது கூட உடனே வந்து இஷ்யூ கிடச்சிச்சு, இதை வச்சு ஏதாவது வீடியோ போல டக்குன்னு அப்போல்லாம் நான் போக மாட்டேன். பிரியங்கா தரப்பினரும் என்ன பேசுகிறாங்க, என்ன நடக்குது, அவங்க ஏதாவது வீடியோ ஏதாவது போடுவாங்களா இல்லை ஆடியோ ஏதாவது போடுவாங்க, நான் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனால் இது வரைக்கும் எதுவுமே அவங்க வீடியோ விட்டால் படு தெரியல. இப்போ நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு அப்புறம் கூட அவங்க வந்து வீடியோ ஏதாவது போடுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நான் இது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டேன், எதுவும் அவங்க தரப்பிலிருந்து வரல. அதனால தான் நான் அந்த வீடியோவை போட்டேன். இது மணிமேகலைக்கே சப்போர்ட்டா அப்படிலாம் கிடையாது. பிரியங்கா அவருக்கு பக்கம் நியாயம் இருக்கும். ஆனால் அவங்க நியாயத்தை அவங்க சொன்னால் தான் அது என்ன ஏதுன்னு தெரியும். ஏன்னா இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து சூப்பர் சிங்கர்லாம் வந்து நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த டைமில் வந்து என்னென்னா, ஒரு ரூமர் வந்து பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தது. பிரியங்கா வந்து இப்போ வந்து ஜட்ஜஸ் வந்து கேள்வி கேட்கும் போது பிரியங்கா பக்கத்தில் யார் நிற்கிறாங்களோ அவங்க வந்து கண்டிப்பாக தோத்துருவாங்க. மாக்காப்பா பக்கத்தில் நிற்கிறவங்க தான் ஜெயிப்பாங்க. அந்த மாதிரியே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பிரியங்கா பக்கம் நிற்க மாட்டாங்க. இது பார்க்கும்போதே எனக்கு வந்து என்னடா இது ஒரு மாதிரி மூடநம்பிக்கை மாதிரி இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்போ நிறைய பேர் வந்து பிரியங்கா மாக்காப்பா வந்து நிறைய பேர் பிரியங்காவை கலாச்சலாக இருக்கிறாங்க. அப்படி இருந்தும் அவங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்கள வந்து முன்னாடி வந்திருக்கிறாங்க. அப்படி கஷ்டப்பட்டு வந்தவங்களுக்கு தெரியும், நாமளும் மற்றவங்களை மதிக்கணும், மற்றவங்களை மிதிக்கக்கூடாது, அவங்க வேலையை அவங்க தான் செய்யணும், மற்றவங்க வேலையை நம்ம மூக்க நுழைக்கக்கூடாது தெரியும். ஆனால் அப்படி இருந்தும் சில பேர் வளர்ந்துட்டோடனே தலகணை ஏறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இதுவும் நான் ஒரு பொதுவாக சொன்னேன். ஏன் சூப்பர் சிங்கர் அந்த டைமில் கூட நிறைய பேர் வந்து பிரியங்காவை வந்து டாமினேட் பண்ணும்போது நம்ம சிம்பு சார் வந்து கூப்பிட்டு பிரியங்கா இங்கே வாங்க என்னோட சேனல் நீங்கள் உட்காருங்க அப்படின்னு வந்து சிம்பு சார் கூட அந்த டைமில் வந்து ஆதரவாக பேசியிருப்பார். இப்போ பிரியங்கா நல்லவங்க அப்படின்னு நான் சொல்ல வரல, மணிமேகலை கெட்டவங்க அப்படி சொல்ல வரல, மணிமேகலை நல்லவங்க நான் சொல்ல வரல, பிரியங்கா கெட்டவங்கன்னு சொல்ல வரல. இப்போ என்ன நான் சொல்ல வரேன்னா, அப்படி என்னதான் சொல்ல ஆசைப்படுறேன், முழுசா சொல்லிடுறியா, நான் கேட்டு தொலைறேன். ஸ்டார்டிங்லேருந்து எங்கள் பக்கம் திரும்பினாலும் இந்த இஷ்யூ தான் போயிட்டுருக்கு. எல்லா இடத்துலையும் இந்த டாமினேட்டட், இந்த நான் தான் பெரிய இது அப்படின்றதுக்கு இருக்குது. அதை தட்டி விட்டு நம்ம மட்டும் போய்கினே இருப்போம், நம்ம வேலையை செஞ்சுனே இருப்போம். அவ்வளோதான் நான் சொல்ல வரேன். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம தலைவர் மாதிரி சொல்லணும், போட்டுடுறா அது அவங்க 2 பேருக்குள்ள அடிச்சிக்கணும். நம்ம ஏதாவது வந்து என்னன்னு சொல்கிறேன்னா, இப்போ நம்ம ஒரு காட்டு வழியாக போயிட்டு இருக்காங்க, 2 யானை அடிச்சிதுன்னு வைங்களேன், அங்கே இறங்கி போய் நடுவில் சமாதானம்லாம் பண்ணுறதுக்கு போகக்கூடாது. அது நம்மளுக்கு நசிக்கு போட்டு அது மாதிரி போயிடும். ஸோ அதனால் இதை நம்ம எட்டத்தை வேடிக்கை பார்க்குறது நல்லது. அது ஒன்றும் பெரிய நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமும் கிடையாது. தேங்க்யூ. நம்ம மாக்காப்பானன்னு சொன்ன மாதிரி தான் 2 பேரில் யார் என்ன சண்டைன்னு நம்ம தூரமாக இருந்து வேடிக்கை பார்த்தா போதும். நம்மளே அப்படியே வேடிக்கை பார்ப்போமே, என்ன நடக்குது எது நடக்குதுன்னு தெரியல. இப்போ வரைக்கும் இவங்க தரப்பிலேருந்து அது பிரியங்கா தரப்புன்னு எதுவும் வரல. வெயிட் அண்ட் வாட்ச் பார்க்கலாம். சரி நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா காலர் ஸ்கை சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் காலர் ஸ்கை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குறிப்பாக பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணால் தான் நம்ம சேனல் நாலா பக்கம் போவோம், நம்ம சேனலில் கொஞ்சம் கொஞ்சமாக வளரும். சரி நண்பா, உங்களுடன் விடைபெறுவது உங்கள் பிரவீன்குமார்.